அஹானா என்ன பண்ணாலும் அது எதிர்பாராம நடந்தது. ஆனா கேள்வி அது இல்ல, இந்த மருந்து இந்த ரூம்க்கு எப்படி வந்துச்சு? இந்த மருந்து இங்க யாரு வச்சிருப்பாங்கன்னு நாம தெரிஞ்சுக்கணும். நீ இப்ப என்ன சொல்ல வர அர்ஜுன்? நீ சுத்தி வளைச்சி திரும்ப திரும்ப அதே விஷயத்தை தான் சொல்ற. அம்மா, இவன் என்ன சொல்றானா, நீங்க தெரியாம மருந்து அங்க வச்சிருப்பீங்கன்னு. அட கடவுளே, இப்ப எல்லாருமே என்னதான் குறை சொல்றீங்களா? அம்மா, அவன் உங்க குறை ஒன்னும் சொல்லல. ஒரு பேச்சுக்கு நீங்க அந்த மருந்தை அங்க வச்சிருப்பீங்களோன்னு. ஆனா அந்த மருந்தை அவங்களுக்கு கொடுக்கிற பொறுப்பு யாருது? கொடுக்கறதுக்கு முன்னாடி அதை செக் பண்ணிருக்கணும்ல. ஏதோ தப்பு நடந்திருக்குது, கவனிக்காம மருந்தை கொடுக்கறது ரொம்ப தப்பு. ஆனா அதை விட முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த மருந்தை யாரு இங்க வச்சிருப்பாங்க? இந்த மருந்தை யாரோ தெரிஞ்சேதான் வச்சிருக்காங்க. இல்லன்னா ஆமா அண்ணா, நீங்க சொல்றது கரெக்ட் தான். இதை யாரு வச்சதுன்னு நிச்சயமா கண்டுபிடிக்கணும். என்ன மட்டும்தான் சந்தேகப்படுவீங்களா? எம்எல்ஏ தான் படிய போடுவீங்களா? ஏன்னா இது என்னோட மருந்து, அதனாலதான். அட, இந்த பொண்ணு வேற எங்கேயாவது போய் மருந்து வாங்கிட்டு வந்து அண்ணியை கொள்றதுக்காக செஞ்சிருக்க கூடாதா? இப்படியும் இருக்கலாம்ல. இவளுக்கு என் மருந்தை பத்தி முன்னாடியே தெரிஞ்சிருக்கலாம். மேற்கொண்டு என்ன மாட்ட வைக்கணுங்கிறதுக்காக இப்படி ஒரு நாடகம் ஆடுறா. விஷயத்த உங்களுக்கு அஹானாவை பிடிக்காது, ஆனா அது வேற விஷயம். ஆனா அஹானா தெரிஞ்சே இப்படி எல்லாம் செய்ய மாட்டான். பழி வாங்கணும்னோ யாருக்கும் கெட்டது செய்யணும்னோ இல்ல. பெருசா பொண்டாட்டிக்காக ரொம்ப சப்போர்ட் பண்றியே, ஆனா அன்னைக்கு இப்படி எல்லாம் ஏன் நடந்துச்சு? பார் அர்ஜுன், நீ அவளை தலை மேல தூக்கி வச்சுக்கணும்னா வச்சுக்கோ, அது உன்னோட விருப்பம். ஆனா நாங்க இவளோட இருக்க முடியாது. இந்த பொண்ணு வந்து இந்த வீட்டு மருமகளா இருக்கிற உரிமையை இழந்துட்டா. சித்தி, அத்தை, நான் ஒன்னு சொல்லட்டுமா? தப்பா எடுத்துக்காதீங்க. அம்மாவுக்கு ஏற்கனவே உடம்பு சரியில்லை. இப்ப நீங்க இப்படி சண்டை போட்டீங்கன்னா உடம்பு இன்னும் மோசமாயிரும். தயவு செஞ்சு இப்ப இதெல்லாம் விட்டுடுங்க. இன்னில இருந்து இந்த பொண்ணு பெரியத்த ரூமுக்கு போக கூடாது. சரிங்க, நான் செஞ்ச தப்புக்கு அத்தைய கவனிச்சுக்கிற பொறுப்ப இனிமே எனக்கு தராதீங்க. இங்க யாரு வேணாலும் அத்தையோட இருந்து பாத்துக்கலாம். அம்மாவை பாத்துக்கிறதுக்கு நான் இங்கேயே இருக்கேன். ஆனா நீ மட்டும்தான் தனியா தங்கணும். அட, தனியா இருக்கட்டும் இல்ல யாரோட இருக்கட்டும் போல்ட்டு, அதுல என்ன வித்தியாசம்? அர்ஜுன் சொன்னான்ல, அவனே அம்மாவை பாத்துக்கிறான்னு. நீங்க டென்ஷன் ஆகாதீங்க போல்ட்டு அண்ணா. நான் இந்த ரூம்ல இனிமே இருக்க மாட்டேன். அவரு தனியா தான் அத்தை கூட இருப்பாரு. இப்ப எப்படி இருக்குமா? நல்லா இருக்கு. நீங்க எல்லாரும் போங்க. இப்ப கொஞ்சம் மூச்சு விட முடியுதுப்பா. சத்தம் போடாதீங்க, போங்க. பெரியத்த, இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் கூட இந்த பொண்ணை நம்ம வீட்டை விட்டு போக சொல்ல மாட்டீங்களா? போல்ட்டு அண்ணா, இந்த முடிவு ஒரே ஒரு நைட் தள்ளி போனா பெரிய பிரச்சனை எதுவும் வராது. அம்மாவோட நிலைமையை பாக்குறீங்க தானே? இப்ப அவங்களுக்கு நம்ம ஹெல்ப் தான் தேவை. உங்க சந்தோஷத்துக்காக நாளைக்கே அஹானாவை அவரோட வீட்டுக்கு கூட்டிட்டு போய் விட்டுடுறேன். இப்ப உங்களுக்கு சந்தோஷமா? கையெடுத்து கும்பிடுறேன். இப்ப இந்த விஷயத்தை பத்தி பேசாதீங்க ப்ளீஸ். இப்படி சண்டை போடாதீங்க. யோசிக்காம யார் மேலேயும் தப்பு சொல்றது சரியில்லை. இங்க இந்த மருந்தை யார் வச்சாங்கன்னு இன்னும் தெரியல. வேணும்னு வச்சாங்களா இல்ல யாராவது தெரியாம வச்சுட்டாங்களா? என்ன நடந்துச்சுன்னு தெரியாம யாரையும் குற்றவாளியா நடத்தக்கூடாது. சூப்பர் டுக்குன் சூப்பர். இப்ப கூட நீ இந்த பொண்ணு பக்கம் தான் நிக்கிற. இந்த பொண்ணு உங்க எல்லாரையும் மயக்கி வச்சிருக்காளா? ஆனா ஒரு விஷயத்த நீங்க எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த வீட்டுல இந்த பொண்ணு இருக்கணும், இல்லனா நான் இருக்கணும். என் கண் முன்னாடி இவ என் குடும்பத்தை நாசம் பண்றத பார்த்துட்டு நான் சும்மா இருக்க மாட்டேன். போல்ட்டு அண்ணா, உங்க சந்தோஷத்துக்காக நான் தான் சொன்னேன்ல, நாளைக்கு அவரோட வீட்டுக்கே திரும்பி அனுப்புறேன்ல. இப்ப என்ன பிரச்சனை உங்களுக்கு? நான் சொன்னேன்ல, அவ பண்ண தப்புக்கு கண்டிப்பா தண்டனை கிடைக்கும்னு. அடாஹானா, அம்மாவுக்கு மருந்து கொடுக்கறதுக்கு முன்னாடி அதை பார்த்திருக்கணும்ல, என்ன மருந்து தரீங்கன்னு. நீங்க எல்லாரும் இதே நினைச்சுக்கோங்க, நான் அத்தையை கொல்றதுக்காக தான் இதெல்லாம் பண்ணேன்னு. உங்களுக்கு எது சரின்னு தோணுதோ நீங்க அதையே நம்புங்க.
எல்லாம் போயும் இன்னும் அந்த திமிர் மட்டும் போகல. இவ்வளவு பிரச்சனை நடந்ததுக்கு அப்புறம் கூட கொஞ்சம் கூட வெக்கமே இல்ல. இப்படி பேசிட்டு போறா பாரு. அட போல்ட்டு, எல்லாருமே அவ மேல தப்பு சொல்றாங்கன்னு தான் அவ அப்படி பேசிட்டு போறா. சரி, இப்போ இதெல்லாம் விடு, அம்மாவை ரெஸ்ட் எடுக்க விடுங்க ப்ளீஸ். ஏய், சத்தம் போடாதீங்க, எனக்கு கொஞ்சம் தூங்க விடு. நாங்க கிளம்புறோம் அண்ணி, கிளம்புறோம். ஆனா ஒரு தடவை அந்த பொண்ணு அவளோட வீட்டுக்கு போக சொல்லிடுங்க. ஏன்னா நீங்க சொல்லாம இந்த வீட்ல ஒரு இலை கூட அசையாதில்ல அண்ணி. இப்ப நீங்களே அவன்கிட்ட சொல்லிடுங்க அவன் என்ன செய்யணும்னு. இல்லனா அண்ணி, அந்த பொண்ணு நம்ம எல்லாரையும் முழுங்கிருவா. எந்த பொண்ணால இன்னைக்கு நான் கிட்டத்தட்ட செத்து பழிச்சேனோ அவ கூட இந்த வீட்டுல நான் இருக்க முடியாது. அவளை வெளியே அனுப்புங்க அவளை. ஏய் அர்ஜுன், நாளைக்கே இந்த பொண்ணு அவளோட வீட்டுல விட்டுட்டு வா. போதுண்டா சாமி, இனி எதையும் தாங்க முடியாது. நமக்கு இனிமே அவ கூட எந்த உறவுமே இல்லை. இனிமே நான் என்னோட உண்மை என்னன்னு தெரியாம நீங்க எப்படி ஒருத்தருக்கு தண்டனை கொடுக்க முடியும்? ஒத்துக்கிறேன், அவளோட தப்ப அவ ஒத்துக்கிட்டா, மருந்த மாத்தி கொடுத்துட்டா. ஆனா அந்த மருந்து எங்க கொண்டு வந்து வச்சது யாருன்னு ஏன் யாரும் யோசிக்கல? அட, வேற யாரு கொண்டு வருவாங்க? அவதான் கொண்டு வந்திருப்பா. இதுல நான் 100% உறுதியா இருக்கேன். அம்மா சும்மாரே. எடுக்கோன், உனக்கு ஆபீஸ்க்கு கிளம்ப லேட் ஆகுதுல்ல. இனிமே இந்த வீட்டு விஷயத்துல நீங்க ரொம்ப தலையிட வேண்டிய அவசியம் இல்லை. நானும் சின்னவளும் எல்லாத்தையும் பார்த்துக்கும். நீ கிளம்புற வேலையை மட்டும் பாரு. அம்மா, இன்னைக்கு ராத்திரி நான் உங்க கூட இருக்கேன். உனக்கு இந்த ரூம்ல தங்கணும்னா தங்கு. ஆனா அந்த பொண்ணு என் ரூமுக்குள்ளேயே வரக்கூடாது. ஞாபகம் வச்சுக்கோ. வரமாட்டாமா. நானும் ஆனா உங்க கூட இந்த ரூம்ல தங்கணும்னு விரும்பல. போங்க, எல்லாரும் அவங்க ரூமுக்கு போங்க. இங்க எந்த சத்தமும் போடாதீங்க. பாத்துக்கோங்க, எல்லாம் சரியாகிரும். நம்மளால வேற என்ன பண்ண முடியும்? ஆனா இதுல ஆனா பெரிய தப்பு பண்ணிட்டா தானே. ஆனா அந்த மருந்து அங்க யாரு வச்சிருப்பா? யார் அங்க வச்சிருந்தாலும் சரி, அது ரொம்ப பெரிய தப்பு. அக்கா, எனக்கு என்ன தோணுதுன்னா, இவ்வளவு பிரச்சனை அவளுக்கு வந்ததால பழி வாங்கணும்னு ஆனாவே இதை பண்ணிருக்கலாமோ? யாருக்கு தெரியும்க்கா? யாரு மனசுல என்ன ஓடுதுன்னு கடவுளுக்கு தான் தெரியும். என்னாலதான் உங்களுக்கு இவ்வளவு கஷ்டம் வந்துருச்சு. உங்களால முடிஞ்சா என்ன மன்னிச்சிருங்க. இனிமே உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரவிட மாட்டேன். என்ன கொல்றதுக்கே ட்ரை பண்ணிட்ட? யாருக்கும் தெரியாதுன்னு நினைச்சியா? அப்படியே தப்பிச்சிடலாம்னு பாக்குறியா? அம்மா, கொஞ்சம் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. அஹானா பண்ணது எல்லாமே தற்செயலா நடந்ததுதான். தெரியாம தானே அவ உங்களுக்கு அந்த மருந்தை கொடுத்தா. நீங்க சொல்லுங்க, அஹானா தெரிஞ்சு உங்களை கொல்ல முயற்சி பண்ணுவாளா? இல்லல்ல. இல்லாமா, வேற யாரும் இந்த வேலையை செய்வாங்க? சூப்பர் அர்ஜுன், சூப்பர். இப்ப உன் பொண்டாட்டியை காப்பாத்துறதுக்காக எங்க மேல பழி போடுறியா? அதுவும் குடும்பத்து மேல? போல்ட்டு அண்டா, நான் யாரையும் குத்தம் சொல்லல. நான் என்ன சொல்றேன்னா, அஹானா கிட்ட இருந்து ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்கலாம். ஆனா அவ வேணும்னே யாரையும் கொல்ல மாட்டா, இல்லையா? அட, மருந்து வானத்திலிருந்து நேரம் அண்ணி வாய்க்குள்ள விழுந்துருச்சா என்ன? இவளே சொன்னாலே மருந்து கொடுத்தது நான் தான், அவளே ஒத்துக்கிட்டாளே. அப்புறம் உனக்கு என்ன பிரச்சனை? ஆமா சித்தப்பா, அஹானா தான் மருந்து கொடுத்தான்னு நானும் ஒத்துக்கிறேன். ஆனா அந்த மருந்து அங்க ரூமுக்குள்ள எப்படி வந்துச்சுன்னு ஏன் யாரும் கேட்கல? ஏம்மா? பாத்தீங்களாண்ணா, கேக்குறீங்களா அண்ணி? அந்த மருந்து என்னோடதுன்னு தான் அர்ஜுன் திரும்ப திரும்ப இதே சொல்லிட்டு இருக்கான். அட அண்ணி, என்னோட மருங்க நான் ஏன் உங்களுக்கு கொடுக்க போறேன்? அதுவும் இந்த பொண்ணை மாட்ட வைக்கிறதுக்கா நான் அப்படி ஒரு வேலையை பண்ணுவேனா? சொல்லுங்க அண்ணி, நான் அப்படி செய்வேனா? இந்த வீட்டுல இன்னும் 3 மருமகளுங்க இருக்காங்க. அவங்களுக்கு தெரியாம நான் இப்படி பண்றத என்னைக்காவது பார்த்திருக்கீங்களா அண்ணி? இதை விட பேசாம
நீங்க வந்து உங்க சின்ன மருமகளை இந்த வீட்லயே வச்சுக்கோங்க. என்ன இங்கிருந்து விரட்டியே அம்மா விட்டுருங்க. இன்னல்ல டாக்கூர் அவர்களே. அம்மா நீங்க முதல்ல அமைதியா இருங்க. முதல்ல இங்க உட்காருங்க. இந்த மாத்திரைய நீங்க மட்டும் சாப்பிடலையே, தூக்க மாத்திரையை சாப்பிடுறவங்க இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. இப்படியும் இருக்கலாம்ல, இவ உங்களோட தூக்க மாத்திரையை பார்த்துட்டு மெடிக்கல் ஷாப்ல போய் வாங்கி இருக்கலாம்ல. பெரிய அத்தைய இவதான் கொல்ல ட்ரை பண்ணியிருக்கா. அதான் 2 மாத்திரை மட்டும் கொடுத்துருக்கா. பெரிய அத்தைக்கு கொஞ்சம் கூட சந்தேகம் வராத மாதிரி நினைச்சிருந்தா எல்லா மாத்திரையும் கொடுத்துருக்கலாம். இவ எல்லாத்தையும் பிளான் பண்ணி செஞ்சிருக்கா. போல்ட்டு அண்ணா, அண்ணா உன் மேல தேவையில்லாம பழி போட்டுக்கிட்டு இருக்காங்க. இத பத்தி நீங்க எதுவும் சொல்ல மாட்டீங்களா? இல்ல, அப்படின்னா நீங்க இந்த பழியை ஏத்துக்கிறீங்கன்னு அர்த்தம். நான் ஒத்துக்கிறதாலயோ இல்ல மறுக்கிறதாலயோ என்ன மாற போகுது? இங்க யாருமே என்ன நம்ப மாட்டாங்க இல்லையா? என் மேல விழுந்த இந்த பழி எல்லாமே ஒத்துக்கிறத தவிர எனக்கு வேற வழியே இல்ல. ஆனா அம்மாவோட ரூம்ல நீ தான் இருந்தே இல்லையா? அப்போ உன் மனசுல ஏதோ யோசனை கூட வந்தது இல்லையா? அந்த தூக்க மாத்திரை ரூம்ல எப்படி போச்சுன்னு? மாமா, இத பத்தி எல்லாமே நம்ம நேத்திக்கே பேசி முடிச்சிட்டோம். ஆனா அட்லீஸ்ட் இதையாவது சொல்லு. உனக்கு எங்கள யார் மேலேயாவது சந்தேகமா? இல்லக்கா, எனக்கு யார் மேலேயும் எந்த சந்தேகமும் இல்லை. அப்போ ஆஹனா இதோட அர்த்தம் அந்த வேலையை நீதான் செஞ்சேன்னு நீயே ஒத்துக்கிட்ட இல்ல? அது சும்மா என் வாய் தவறி வந்துருச்சு. சாரி. ஆனா பாரு, உனக்கு யார் மேலேயும் சந்தேகம் இல்லாம இருக்கலாம். ஆனா அட்லீஸ்ட் இதை நீ பண்ணலன்னு எல்லார்கிட்டயும் சொல்லிடு. ஆமா மாமா, நான் பண்ணல. இந்த விஷயத்த நேத்தே சொல்லிட்டேன். ஆனா என்ன ஆச்சு? யாராவது என்ன நம்புனீங்களா என்ன? அப்ப வேற யார் என்ன நம்புவாங்க? அதனாலதான் என் மேல போட்ட இந்த படிய அதையெல்லாம் நான் ஒத்துக்கிறேன். இதுக்காக எனக்கு கிடைக்கிற தண்டனையையும் நான் ஏத்துக்கிறேன். இந்த வீட்டை விட்டு நான் போறேன். அட, இதனால நீ வீட்டை விட்டு போறதுல இருந்து தப்பிச்சுடுவ. இவ்வளவு பெரிய தப்ப செஞ்சிருக்க நீ. உன்னை சும்மா விடவே மாட்டோம். பாத்துக்கோ, கண்டிப்பா தண்டனை கிடைக்கும் இதுக்கு. கண்டிப்பா மாமா, உங்களுக்கு எது சரின்னு தோணுதோ அதையே பண்ணுங்க. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. போதும்பா, நிறுத்துங்க எல்லாரும். இப்ப அஹானா தான் வீட்டை விட்டு போறாள். இப்ப கூட அவகிட்ட இந்த மாதிரி பேசுறீங்க? உனக்கு அவ மேல ரொம்ப தான் இரக்கம் வருது போல. உன் அம்மாவே கொல்ல பாத்திருக்கா, அதை மறந்துட்டியா நீ? சொல்லு, போய் அவளை விட்டுட்டு வா. இவ முகத்தை ஒரு நிமிஷம் கூட பார்க்க விரும்பல. அம்மா, ஒரு தடவை நான் சொல்றதை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க. உங்களுக்கே தெரியும்ல, காலையில இருந்து வெளியில வெதர் சரியில்லைன்னு, காத்தும் கூட பலமா அடிக்குது, மழை நிக்கவே இல்லை. இன்னைக்கு இந்த வீட்டை விட்டு போனா அப்புறம் ரொம்ப கஷ்டமாகிரும். அதுக்கப்புறம் திரும்ப வர்றது ரொம்ப கஷ்டம். நாளைக்கு நான் அஹானாவை கூட்டிட்டு போறேன். இன்னைக்கு ஒரு நாள் நைட் இங்கே தங்குனா என்ன பிரச்சனை இருக்கு? எனக்கு பிரச்சனை இருக்கு. இவ இங்க ஒரு நிமிஷம் கூட தங்க கூடாது. பெரியத்தைய கொல்றதுக்கு ட்ரை பண்ணிருக்கா. இப்ப மறுபடியும் ஒரு சான்ஸ் கொடுத்து பெரியத்தையோட உயிரை பணயம் வைக்கணுமா? இல்ல, இவ இங்க தங்க முடியாது. இவ இன்னைக்கே போய் தான் ஆகணும். அண்ணா, என்ன விடுறதுக்கு யாரும் வரலனாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. நான் தனியா போயிடுவேன். அத்தை, இந்த சூட்கேஸ்ல என்னோட சில துணிகள் இருக்கு. அப்புறம் நான் கொண்டு வந்த கொஞ்சம் திங்ஸ் இருக்கு. வேணும்னா நீங்க செக் பண்ணிக்கலாம். ஆமா ஆமா, கண்டிப்பா செக் பண்ணுவோம். அந்த நகையெல்லாம் எங்க? கபர்ட்ல இருக்குது சின்னத்தை. நீங்க வேணும்னா இப்பவே அதையும் செக் பண்ணிக்கலாம். உன் வாயை எப்பவுமே மூடவே மாட்டியா நீ? இவ்ளோ பெரிய காரியத்தை பண்ணிட்டு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம இருக்க. அட, இவ எங்க இருந்து மன்னிப்பு கேப்பா? எப்ப பாரு டான்டான்னு வாயாடிட்டே இருக்கா. சரியான திமிர் பிடிச்சவ.
இப்ப போ உன்னோட பெரியப்பா பெரியம்மா கிட்ட பாரு உன்னை எப்படி வரவேற்கிறாங்கன்னு. வேற என்னதான் செய்ய முடியும் சின்னத்தை? என் விதியில என்ன எழுதி இருக்கோ அதுதான் எனக்கு நடக்கும். சித்தி ப்ளீஸ் போகாதீங்க, ப்ளீஸ் இங்கே இருங்க சித்தி, ப்ளீஸ் சித்தி. மிஷ்டி, இனிமே ஒரு வார்த்தை கூட உன் வாயில இருந்து வரக்கூடாது. இதெல்லாம் உன்னோட டான்ஸ்னால தான் நடந்தது. ஆமா, ஃபங்க்ஷன்ல ஆடலாமா? பாத்தியா என்ன நடந்திருக்குன்னு? போ உன்னோட ரூமுக்கு. நான் சொல்ற வரைக்கும் வெளியே வந்தா அவ்வளவுதான் ஜாக்கிரதை. எனக்கு அந்த ப்ரைஸ் கிடைச்சப்போ நீங்க ரொம்ப சந்தோஷப்பட்டீங்களே, இப்போவும் ஏன் என்ன திட்டுறீங்க? அட்லீஸ்ட் சின்ன சித்தி உங்களை மாதிரி 2 முகமா இருக்க மாட்டாங்க. எங்களை ரொம்ப பாசமா பார்த்துக்கிறாங்க. என்னோட ஆசையை நிறைவேற்றுறதுக்காக ஃபங்க்ஷனுக்கும் வந்தாங்க. இவ்வளவு கஷ்டம் இவங்களுக்கு வந்தும் கூட. சித்தி ப்ளீஸ் போகாதீங்க, ப்ளீஸ் இருங்க. மிட்டாய், மிஷ்டி, நீங்க 2 பேரும் உங்களை நல்லா பார்த்துக்கோங்க சரியா? அப்புறம் முழு மனசோட நல்லா படிக்கணும். படிப்பு தான் நமக்கு வெளிச்சம். அது எந்த இருட்டா இருந்தாலும் அதை விரட்டிரும். அதுதான் நமக்கான அடையாளம். கடவுள் நமக்கு யோசிக்கிற சக்தியையும் புரிஞ்சிக்கிற திறமையையும் கொடுத்துருக்காரு. அதை சரியான வழியில பயன்படுத்திக்கோங்க. அப்புறம் என்ன, உன் சின்ன சித்தி போறான்னா போயிட்டு போறா. நான் சொன்னதை எப்பவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ராமிஸ்? ஆனா நான் உன்கிட்ட ஒன்று தெளிவாக சொல்லணும்னு நினைக்கிறேன். என் குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் உன் மேலே நம்பிக்கை இல்லாமல் இருக்காங்க. ஆனால் உன் மேலே எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. நீ எங்கள் அம்மாவுக்கு எப்போவுமே அப்படிலாம் எதுவும் செய்ய மாட்டேன். ஆமாம், ஒருவேளை நீ தவறுதலாக கூட செஞ்சுருக்கலாம். ஆனால் நீ வேணும்னே தான் அம்மாவை கொல்ல முயற்சி பண்ணன்னு சொல்கிறாங்களே, இந்த விஷயத்தில் எனக்கு துளி கூட நம்பிக்கையே இல்லை. எனக்கு தெரியும், நம்புறது நம்பாததுனால யாருக்கும் எந்த கவலையும் இல்லை. நீ வெளியே போகிறத தடுத்து நிறுத்துறதுக்கு எனக்கு எந்த தகுதியும் இல்லை. ஆனால் நான் பூஜை புனஸ்காரம்னு இருக்கிற ஆளே. அதனால என்னால் அநியாயத்துக்கு துணையாக நிற்க முடியாது. உன் உடம்ப பார்த்துக்கோ ஆனா. அந்த கடவுள் மேலே முழு நம்பிக்கை வை. நீ தப்பு பண்ணலைன்னு ஒரு நாள் கண்டிப்பாக இந்த உலகத்துக்கு தெரியும். போயிட்டு வர்றேன் மாமா. நீ இங்கிருந்து போயிட்டா நாங்க என்ன போலீஸுக்கு போக மாட்டோம்னு நினைச்சியா? நாங்க போலீஸுக்கு போவோம், உன்னை சும்மா விட மாட்டோம். கண்டிப்பா மாமா. நான் ஏன் தடுத்து நிறுத்த போறேன்? நீ தடுத்தா நாங்க நின்னுடுவோமா என்ன? கண்டிப்பா போவோம். கண்டிப்பா போவோம். கேட்டுக்க அர்ஜுன், நான் இந்த பொண்ணு கையில விலங்கு மாட்ட வைக்காத வரைக்கும் எனக்கு நிம்மதியே இருக்காது. இவ பெரிய அத்தையவை கொலை செய்ய முயற்சி பண்ணியிருக்கா. என்ன நினைச்ச நீ? எங்க பெரியத்தைய அவ கொல்ல பாப்பா, அப்புறம் தப்பிச்சு போயிடுவாளா? அசால்ட்டா தப்பிச்சு போயிடுவாளா? அவ்வளவு அசால்ட்டா இங்கிருந்து போக முடியாது. வெளியே போய் நம்ம குடும்பத்தோட மனத்தை அவனே கப்பல் ஏத்துவா. நான் அதை நடக்க விட மாட்டேன். சரியா சொன்னீங்கன்னா போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் கண்டிப்பா வேணும். எனக்கும் தெரியணும் அந்த ரூமுக்குள்ள தூக்க மாத்திரைங்க எப்படி வந்துச்சுன்னு. ஒரு தடவை என் அம்மாவை கொல்ல ட்ரை பண்ணது யாருன்னு மட்டும் தெரிஞ்சது. அப்புறம் அவ்வளவுதான், நான் சும்மா விட மாட்டேன். சானா கிளம்பு. அத்தா, நீங்க சூட்கேஸ் செக் பண்ணணுமா? அட எத்தனை வாட்டி சொல்லணும் சூட்கேஸ ஓபன் பண்ணு. இல்ல விடு சின்னவளே, இங்க பாரு, நாங்க போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க போறோம். அதாவது காணாம போச்சுன்னா அப்போ போலீஸுக்கு நீ தான் பதில் சொல்லணும். ஞாபகம் வச்சுக்கோ, புரிஞ்சுதா? டே, இவள வீட்டுல விட்டுட்டு வா. வெளியே இருந்தே அப்படியே திரும்பி வந்துடு. உள்ள போக வேணாம், சீக்கிரம் திரும்பி வந்துடு. நான் எப்படி திரும்பி வர முடியுமா? ஆனாவ அவ பிறந்த வீட்டுல விட்டுட்டு நான் ஆபீஸுக்கு போகணும்.
நான் திரும்பி வர ஈவினிங் ஆகிரும். அட சரி சரி அர்ஜுன், இதை தான் நானும் சொல்றேன். வீட்டுக்குள்ள போக வேணாம், அப்படியே திரும்பி வந்துடு. அஹானா, நம்ம இப்ப கிளம்பலாம். சரி சரி. சந்தோஷமா இரு. மிஷ்டி, மிட்டாய். போலாம். இங்க வந்துதானே ஆகணும். உனக்கு போகிறதுக்கு வேற இடம் கூட இல்ல. ஆனா இந்த முறை நீ இங்க வர்றதுக்கு உன்னை துடிக்க வைக்கலனா, என்னோட பேரு துர்கா இல்ல,